ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஜீவ சமாதியும் போகணும். சாதாரணமாக ஜீவ சமாதி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கு தான் ஜீவ சமாதி போவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் எல்லா ஜீவ சமாதியும் நீங்கள் போய் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலாக எப்படின்னு சொன்னால், ஜீவ சமாதிக்கு போகணுன்னா வாயில் வந்து கிராம்பு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உள்பக்கம் அடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது தர்பையை வந்து மோதிரத்தில் ஒரு சின்ன தர்பையை கட் பண்ணி மோதிரத்தில் சொரிக்கணும். 3 2 அதுக்கப்புறம் பசு நெய்யில் தீபம் போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிங்கன்னா அந்த ஜீவ சமாதி வந்து வசியம் ஆகிடும். இந்த ஜீவ சமாதி எந்த ஜீவ சமாதியில் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ அந்த ஜீவ சமாதியில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்கும். ஏதாவது ஒரு ஜீவ சமாதி உங்களுக்கு ஈர்ப்பு நிச்சயம் இருக்கும். அந்த ஜீவ சமாதியில் பண்ணக்கூடிய பூஜைகள், அந்த ஆராதனைகள், அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் தியானம் பண்ணினா அந்த ஜீவ சமாதியில் இருக்கவர் உங்களுக்கு வசியமாக உங்களுடைய கர்ம வினைகளை அவர் ஏற்றுக்கொள்வார். அதால் உங்களுக்கு பின்பக்கம் நல்ல கர்ம வினைகள் அகற்றப்பட்டு நல்ல வாழ்க்கை அமையும், முன்னேற்றங்கள் ஏற்படும்.